Hello dear viewers. Sri Lanka இப்போ டாக் ஆஃப் த நேஷன் ஃபியூல் பாஸ் தான் QR கோட் மூலமாக தான் வாகனங்களுக்கு பெட்ரோல் அடிக்கலாம் அப்படிங்கிற செய்தி நேற்று அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டது. இந்த செய்தி வந்ததிலிருந்து மக்கள் எல்லாம் மிகவும் அவசரமாகவும் ஆர்வம் காட்டியும் அந்த QR கோட்களை ஜெனரேட் பண்ணுற விஷயங்களில் இறங்கியிருந்தார்கள். நாமளும் அது சம்பந்தமாக தமிழில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படி அந்த QR கோட்டை ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்திருந்தது மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக. அது சம்பந்தமாக தான் நம்ம இந்த வீடியோலையும் பேச போகிறோம். கடந்த 2ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது நாட்டில் எரிபொருள் இருப்பதாகவும் மேலும் அதிகமாக தேவைப்படுகின்ற எரிபொருள்கள் இறக்குமதி செய்யப்படுவதற்கு தயாராகவும் இருக்கிறது, எனவே தட்டுப்பாடு வராது என்று சொல்லியிருந்தார். அதே நேரம் நேற்றைய தினம் எரிசக்தி அமைச்சும் கூட சொல்லியிருந்தார்கள், நாட்டிலே எரிபொருள் தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் இந்த மக்கள் அதிகமாக வாங்கி அதனை அவர்கள் பதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த QR சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு விஷயம், இந்த QR கோட்டை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணின இந்த நேரம் மிகவும் தாமதமாக எல்லாரும் கருதுகிறார்கள். ஏனென்றால் QR கோட் இருந்தால் தான் பெட்ரோல் அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் செட்களுக்கு அரசாங்கம் சொன்னால், QR கோட்டை ஜென்ரேட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணக்கூடிய சேவிஸ்களை மக்களுக்கு அரசாங்கம் இலகுபடுத்தி கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபோன் நம்பர் லொஸ்ட் ஆனால் அந்த ஃபோன் நம்பரை எப்படி திருப்பி யூஸ் பண்ணுறது, அல்லது வேறு ஒரு ஃபோன் நம்பரை எப்படி இதுக்கு எட் பண்ணுறது, அதே நேரம் ஒருவர் ஒரு ஐடியில் ஒருவர் ஒரு வாகனம் வச்சிருப்பார், இன்னொரு வாகனத்தில் தொழில் செய்வார், எனவே 2 வாகனங்களுக்கும் ஒரு ஐடியில் எப்படி அந்த QR கோட்டை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற விஷயம். ஆல்ரெடி ஒரு வாகனத்தை இன்னொரு வீட்டிலிருந்து வாங்கியிருப்பார், அந்த பழைய ப்ரீவியஸ் ஓனரை எப்படி டிலீட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணி புதுசாக இவருடைய தகவல்களை எட் பண்ணுறங்கிற விஷயம். அதே மாதிரி அந்த QR கோட்டை செக் பண்ணக்கூடிய அந்த SMS இலக்கங்கள் 076-622-0000 என்கின்ற நம்பர், அதுக்கு SMS அனுப்புகின்ற பொழுது அது சிஸ்டம் அதிகமான மக்கள் அனுப்புகிறதால அது ஒரு சிஸ்டம் ஓவர் ஹேங் ஆகிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டு இதெல்லாம் தயார்படுத்தப்பட்ட பிறகுதான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதனால் நிறைய மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் வைத்தியசாலைக்கு போகிறதாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், சிரமங்கள் எதிர்நோக்கி இருப்பதான பல்வேறு கமெண்ட்கள் நம்முடைய பதிவுகளிலும் ஏனைய பதிவுகளிலும் சோசியல் மீடியாஸிலும் வருகிறது. அரசாங்கம் இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக இதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டும். அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களமும் இது சம்பந்தமாக இந்த வேலைகள் நடந்து வருவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த வேலைகள் நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் இந்த விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அதில் இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது.